தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். மகர ராசி மகர லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். மகரத்தை பொறுத்தவரையும் சூரியனுடைய பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேல இந்த மகரத்தை பொறுத்தவரையும் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்திலே பயணிக்கிறாரு. இது என்ன மாற்றங்கள் நடக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். மகரம் அப்படின்னு சொல்லும்போது சனி பகவானுடைய குழந்தைகள், செல்லமான பிள்ளைகள், காலபுருஷனுக்கு கர்மஸ்தானம். எல்லா கர்மாவையும் வாங்கி தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ராசியில பிறந்த நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பிறந்திருக்கீங்க. தொழில் ஸ்தானம், காலபுருஷனுக்கு தொழில் ஸ்தானம். அப்ப எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா தொழிலும் வேலையும் ரெண்டு கண்கள்னு சொல்லக்கூடிய ராசி தான் உங்களோட. இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு வேலை தவிர தொழில் தவிர வாழ்க்கையில எதுவுமே தெரியாது. காலையில் 9 to 7 வருவீங்க, வீட்டுல சாப்பிடுவீங்க, அப்படியே மறுபடியும் அடுத்த நாள் ஜாபுக்கு. இந்த லீவ் நாள்ல கூட அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மகரம் தான். சொல்லியே ஆகணும். இவங்களுக்கு எல்லாம் வெளியில என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம என்ன சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீங்க போனீங்கன்னா அந்த ஓனர் 20 வருஷமா வேலை பார்க்கறாரு, 30 வருஷமா வேலை பார்க்கறாரு அப்படின்னா இவர் மகர ராசியா இருப்பாரு. இல்லைன்னா இந்த மகரத்துக்கு நிறைய கிரகங்கள் நடந்து தசாபுத்திட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஓரியன்டட் பர்சன்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா மகரம். பட் இவங்க கிட்ட ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா செய்யற வேலைக்கு தகுந்த சம்பளம் வாங்குறோமா, வாங்க மாட்டாங்க. ரெண்டாவது சம்பளம் இன்கிரிமெண்ட் போட கேட்க மாட்டாங்க. அவங்கள ஓனரே போடும்போது பட் அவங்க நிறைய தான் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க இவரை நினைக்கவே மாட்டாங்க. பட் இவங்க என்ன நினைப்பாங்க தெரியுங்களா, அவரே போடுவாரு, அவருக்கு என்னோட ஞாபகம் இருக்கும், கண்டிப்பா எனக்கு பணம் போட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் ரொம்ப அதிகமா வெளி உலகம் தெரியாத நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மகராசி தான். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பினான்சியல் பேர்டன்ஸ் ரொம்ப அதிகரிக்கும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் நம்ம இத்தனை நாளா ஏன் அந்த மாதிரி வேலை செஞ்சிருப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மகரத்துக்கு. நம்ம ரீசெண்ட் டைம்ல ஒரு கிளையண்டோடைய ஜாதகம் பார்த்தோம். நீங்க 2 வருஷத்துல இந்த ஜாப்ல இருந்து வெளியே வர போறீங்க அப்படிங்கிறத சொன்னோம். முடிஞ்ச வரையும் இன்கிரிமெண்ட், போனஸ் இதெல்லாம் கரெக்டா வாங்கிக்கோங்க. மேடம் நீங்க ஓனர் மாதிரி இருக்கேன் மேடம், நான் எப்படி மேடம் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிடும். முன்னாடி நடந்தது மட்டும் சொல்றது அஸ்ட்ராலஜி இல்ல, இனி எப்படி நடக்க போகுது இந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றதும் அஸ்ட்ராலஜி தான். அவர்கிட்ட சொல்லிட்டோம். கரெக்டா அந்த டைம் வந்துச்சு. வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் மேல தவறான ஒரு பழி சொல்லி அதுல இருந்து ஒரு ஜாப் விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே நமக்கு போன் பண்றோம், மேடம் என் மேல ஒரு தவறான ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயத்த சொல்லி என்னை வேலை விட்டு அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் ப்ரீ பிளானா நடந்த மாதிரி எனக்கு விஷயங்கள் இருக்கு. பட் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க அன்னைக்கே சொல்லிருந்தீங்க. பட் நான் இன்னைக்கு பாருங்க மேடம், பைசா இல்லாம வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டேன், அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டேன். இதனால அவங்க சும்மா சம்பாரிச்சு ரத்தத்தை உறிஞ்சு சும்மா சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி வந்துட்டேன். இன்னைக்கு பாருங்க மேடம், வெளியே என்னுடைய வேலைக்கு 70,000 80,000 பட் நான் 30,000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மேடம் இப்போ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன். இந்த மகரத்தை பொறுத்தவரையும் வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. அக்கா என்ன பண்ணுது, அம்மா என்ன பண்றாங்க, தங்கச்சி என்ன பண்ணுது, இதனுடைய உங்களுடைய வாழ்க்கை அடைஞ்சிடும். நல்லா பாருங்க, அப்பா அம்மா 2 3 பசங்களா இருந்தாலும் இந்த மகர ராசி தான் அதிக பாண்டிங் இருக்கு. உடனே ஒரு விஷயம் அப்படின்னா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, அதை கேர் பண்ணிக்கிறது, இது எல்லாமே அதிகம். அவங்க யோசிச்சு இவங்களுக்கு என்ன வேணுங்கிறத இவங்க யோசிக்காம போயிட்டாங்க. இந்த நேரத்துல அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நிறைய பினான்சியல் பேர்டன்ஸ், நிறைய மனக்காயங்கள், கஷ்டங்கள் இவங்க இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அஷ்டமாதிபதி வரார். சூரியன் அஷ்டமாதிபதி மகரத்தை பொறுத்தவரையும் ஆகாதவர். பட் அவர் நல்லா இருந்ததா ஆயுள், அவர் நல்லா இருந்ததா பாத்தீங்கன்னா மாங்கல்ய மரம். இந்த மாதிரி 2 3 பெரிய விஷயத்த அவர் வச்சிருக்காரு. இந்த நேரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கூடிய பிரச்சனைகள்லாம் வர போகுது. வேலையில மறைமுக தொந்தரவு, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சொல்லிட்டு போயிடுறாங்க மேடம், நான் சேர்த்தி விட்ட நபர்களாலே எனக்கு வேலையில பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனி படிப்படியா குறைய போகுது. பெரிய சக்சஸுக்கு இந்த நேரத்துல நீங்க அதிகப்படியான எஃபர்ட்ஸ் போடலாம். வேலை சார்ந்து நான் அப்ராட்ல ட்ரை பண்றேன், வெளியில போகலான்னு இருக்கேன், வெளியில போறதுனால என்னுடைய வாழ்க்கை தரம் உயருமா, என்னுடைய வளர்ச்சி குரோத் எல்லாம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா
எஸ், இந்த டைம்ல ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு growth அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். ஆயுள் சார்ந்த பயம் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது அப்ரிசியேஷன் இல்லாம ஒர்க் பண்ணாலும் சரி, ஆயுள நினைச்சு வந்து கவலைப்பட்டாலும் சரி, இந்த நேரத்துல அந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட பயம் எல்லாம் உங்களை விலக போகுது. என்ன பயனே தெரியல. திடீர்னு தூக்கத்துல எந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன், கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் படுக்கிறேன், திடீர்னு எனக்கு பயம் லைஃப் ஸ்பேன் நினைச்சு பயம் அப்படிங்கிறது சூரியன் மேல லக்னம் போனாலும் ராகுகேது போனாலும் இந்த மாதிரி எண்ணங்கள் அப்படிங்கிறது வரும். சோ அதனால இனி லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிற இஷ்யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வருது. படிப்படியா ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு growth அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி வேலை சார்ந்த பெரிய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது மகரத்தை பொறுத்தவரையும் காத்துட்டு இருக்கு. சோ இந்த வேலைக்கான நேரம், தொழிலுக்கான நேரம், வருமானத்துக்கான நேரம், அதே போல ஆவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்து விலகி சுமூகமான ஒரு மன தூக்கத்தை, நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. இப்ப நம்ம சொன்னது அனைத்துமே கோச்சார பலன்கள், சூரியன்கிற ஒரே கிரகத்தை மட்டும் வச்சு பேசியிருக்கோம். சோ உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல என்ன லக்னம், என்ன லக்னாதிபதி, நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது எந்த காலங்கள் வரையும், இப்பெல்லாம் நான் வெயிட் பண்ணணும், இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக எஃபர்ட்ஸ் போடணும், இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் சொல்லக்கூடிய ஒரு கிளியர் போட்டோகிராஃபி மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்த தனிப்பட்ட இந்த டிரான்சிட் சொல்லவே சொல்லாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.